உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் எங்களோட சப்போர்ட் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளோட ரெஃபரல் லிங்க் இருக்குது. மறக்காமல் அதை தொட்டு உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். இது கூடவே உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும் நினச்சிங்கன்னா வரப்போகிற மார்ச் 15 ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட வெப்சைட் லான்ச் ஆக போகுது. அதில் பேசிக் டு ப்ரோ ட்ரேடர் ஆகிறதுக்கான ஃபுல் கைடன்ஸ் ஆட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒர்க் ஷாப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இது கூடவே பர்சனல் ட்ரைனிங். இது வரைக்கும் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்டாக் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ட்ரேடிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா கூட எந்த ஒரு மென்டாருமே உங்கள் கூட தினசரி ஃபோனில் பேசியோ அவங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியோ உங்களுக்கான டீட்டெயில்ஸோ கொடுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆஃப்லைன் கிளாஸை எடுப்பாங்க, இல்லைனா 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு வெபினாரை எடுப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலாக நான் உங்ககிட்ட டைரெக்டாக ஃபோனில் பேசி என்னோட ஸ்க்ரீனை உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனை எனக்கு ஷேர் பண்ணி நம்ம டெய்லி ட்ரேடை நம்ம எடுக்க போகிறோம். இது கூடவே ட்ரேடிங் கற்றுக்கிட்டு அந்த ஒரு மாதம் எப்படி நம்ம ஒரு ப்ரோ ட்ரேடராக ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்காகவே கொடுக்க போகிறேன். யார் யாரெல்லாம் முன்கூட்டியே சேர்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட ட்ரேடிங் லைஃப்லையே இந்த அளவுக்கு நான் ப்ரெஷர் ஆகி ஒரு ட்ரேடு நான் பிளேஸ் பண்ணதே இல்லை. எப்போ நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு கூல் டவுனாக ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ட்ரேடை பிளேஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக மார்க்கெட் இருக்கக்கூடிய வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹையாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு வார் நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளோட ஸ்டாப் லாஸ்கள் எந்த இடத்துல போட்டாலும் அடிக்கும். அந்த அளவுக்கு மார்க்கெட் ரொம்ப ஹை வால்டிலிட்டியில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக உங்களோட ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ஹை லெவலில் வச்சு நீங்க ட்ரேட் எடுங்க. ஸ்ப்ரெட் வேல்யூவா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹை வேல்யூல தான் இருக்கு. நான் நேத்து எடுத்த ஒரு ட்ரேடால கிட்டத்தட்ட $2700 ப்ராஃபிட், அதுவும் நம்மளோட கோல்டு மார்க்கெட்ல. ஆனா இந்த ட்ரேட் எடுக்கும்போது என்னோட கைகளும் சரி, என்னோட ப்ரெஷர் லெவலும் சரி அந்த லெவலுக்கு ஹை லெவலா இம்பாக்ட் ஆயிட்டு. இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா நான் எடுத்த ட்ரேட்ல எனக்கு ஆல்ரெடி இந்த ட்ரேடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது நான் என்னோட தகுதியை மீறி அளவுக்கு அதிகமான ஸ்டாப் லாஸை செட் பண்ணிட்டேன். இது நான் பண்ண ரெண்டாவது தப்பு. மூணாவது, டேக் ப்ராஃபிட்டுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் லெவலை தாண்டி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் ரேஞ்ச் லெவல்ல இந்த டேக் ப்ராஃபிட்டும் அமைஞ்சுது. அந்த லெவலில் தான் இந்த ட்ரேட் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. அதுவும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிட்டு. இந்த ட்ரேட் நான் என்ன காரணத்துக்காக இந்த ட்ரேடை நான் பிளேஸ் பண்ணேன், எதனால எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நான் ட்ரேட் எடுக்கக்கூடிய சமயத்துல எந்த மாதிரி பிரஷர்ல நான் ட்ரேட் எடுத்தேன், எத்தனை டைம் நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 5 நேரத்துக்கு மேலேயே நான் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம், பொசிஷனை மாடிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் போனேன். ஆனாலும் நமக்கு அந்த மார்க்கெட்டில் நியூஸ் இருந்த காரணத்தினால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நான் அந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணேன். ரெண்டாவது நான் கோல்டில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி யூரோ USD, US100, US30 இந்த மாதிரியான கரன்சி பேர்கள்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கோல்டில் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணதில் அதிகபட்ச டேக் ப்ராஃபிட் வச்சது இந்த ட்ரேடில் தான். இதில் தான் அதிகபட்ச ரெக்கார்டே நான் பீட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவில் ப்ராஃபிட் எடுத்திருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய பாட்டில் நாங்கள் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கிறோம். பெர் டே இல்லை, பெர் வீக்குக்கு இந்த லெவலில் நாங்கள் மேக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பெர் டே இதுதான் நான் இது வரைக்கும் மேக் பண்ண ப்ராஃபிட்லேயே ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட், அதுவும் கோல்டில். இது வரைக்கும் நான் எடுத்த ட்ரேடில் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஒரு 1500 பிப்புகளுக்கு அதிகமாக நான் இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுத்தது கிடையாது. நான் இது வரைக்கும் எடுத்த ட்ரேடுகளில் நானே ஒத்துக்கிறேன், 1500 பிப்பை தாண்டி நான் ப்ராஃபிட் எடுத்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட லைவ் ட்ரேட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த 1500 பாயிண்ட்டுகளுக்கு உள்ளாடி தான் எல்லா ப்ராஃபிட்டுகளுமே அமையும். ஆனால் இந்த ட்ரேடில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 4500 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. ஆனால் அந்த 4500 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இதில் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த நாளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் நார்மலாக தான் ஓப்பன் ஆகிருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் இம்பேக்டும் இல்லை, நார்மலாக ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகி மார்க்கெட்
ரொம்ப ஹை லெவலாக மேலேயும் போகலை, ரொம்ப ஹை லெவலாக ரொம்ப லோ லெவலாக கீழேயும் வரல. ஒரு ரேஞ்ச் பவுண்டா கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து அலை மோதி சுற்றிட்டு தான் வந்திருக்குது. அதுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த லோவை விட ஒரு லோவர் லோ கிரியேட் ஆயிருக்கு, ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு. அப்போது இந்த ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆனதுனால நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இதில் உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் வச்சு ஒரு இது வரைஞ்சி காட்டுறேன். மார்க்கெட் வந்து எப்போ இந்த பாயிண்ட்டை தாண்டி மேலே போகுதோ நமக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிரும். ஆனால் நமக்கு அப்படி சேஞ்ச் ஆகலை. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து 200 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். செகண்ட் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து 200 EMAக்கு கீழே வந்துட்டு. மூணாவது இந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து மேக்ஸிமமாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மீன் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நான் பிளேஸ் பண்ணேன். அப்போ அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதுதான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சா மார்க்கெட் ஓரளவுக்கு அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகலை. மறுபடியும் ஒரு லோவர் லோ, ஒரு லோவர் ஹை, ஒரு லோவர் லோ, லோவர் ஹை, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இருக்குது. அப்போது மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. எந்த இடத்துல? கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. அடுத்தால மறுபடியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு சப்போர்ட் வந்து நான் இதில் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறேன். இந்த சப்போர்ட் தான் நான் நேற்று ட்ரேட் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த ஒரு லோவர் லோவை பேஸ் பண்ணி தான் இந்த சப்போர்ட் வந்து நம்ம வரைஞ்சது. மெயினாக நான் இதில் ஒரு செல் ஆர்டர் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், அதாவது ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டிலுக்கு அடுத்ததான் நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அந்த கிரீன் கலர் கேண்டிலையும் தாண்டி நமக்கு வந்து கீழே வந்திருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து மறுபடியும் நமக்கு கீழே தான் வரும் அப்படின்ட்டு தேர்டு கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. நாலாவதாக மார்க்கெட் வந்து வரைஞ்சிருக்கக்கூடிய சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது. அந்த டைமில் மார்க்கெட் அந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைம்லேயே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இதையும் நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒன்று எடுத்திருந்தோம், இந்த பிசியில் தான் எடுத்திருந்தோம். அந்த ரெக்கார்டு ப்ளஸ் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கக்கூடிய ரெக்கார்டு, ஆல்ரெடி நாங்கள் எப்போவுமே ரியல் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரியல் அக்கௌண்ட்டுக்கான எல்லா இதுக்கு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போது நம்ம இப்படி இருந்ததுனால அந்த ஒரு கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைம்லேயே கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா 8:10 நம்மளோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே டைம் இருக்கும். 8:11 8:10 அந்த ரேஞ்சில் இருக்கும். எல்லா டைம் ப்ளஸ் நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டவுட்டுகள் இருக்கும், நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். முந்தின நாள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கான், இன்றைக்கி அடுத்தால நாளைக்கு ட்ரேட் எடுத்தானா எடுக்கலையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்மளோட பர்சனல் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணால் போதும். யார் யாரெல்லாம் நம்மளை நம்புகிறாங்களோ நான் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்க போகிறேன் அப்படின்னு தோணுதோ நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி ஜாயின் பண்ணலாம். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால தான் இந்த ட்ரேட் எடுத்தோம். இப்படி எல்லாம் இருந்ததுனாலையும் ஹை லெவல் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. அதெல்லாம் தாண்டி நமக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிது. அன்டில் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஒர்க்கிங் டேஸில் லைவ் ட்ரேடும் ஹாலிடேஸில் உங்களுக்கான ஸ்டடீஸும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேனல் நம்மளோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Mangold.